உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெலி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்புடி வாழ்த்தி வணங்குவோம். மகாவிஷ்ணு மகாலட்சுமியை வணங்குவோம். ஸ்ரீ குபேரனருள் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவியர்கள், அதாவது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, சிவசக்தி, பிரம்மா, சரஸ்வதி, இந்த மூவருடைய அனுகிரகமும் உடைய கிரக அமைப்புகள், அனுகிரகங்கள் இந்த விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றன. எண்ணிய காரியங்கள் கைகூடும். உங்களுடைய முகக்கலை, அந்த நடை, உடை, பந்தா, பாவனை எல்லாமே நன்கு பரிணமிக்கும். உங்கள் பேச்சால், செயலால், எழுத்தால், செயல்திறனால் கலை, விரோதம், வித்தை, வியாபாரம், விவகாரம், விவாகம் இதெல்லாம் வெற்றிகரமாக முடியும். சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பும் ஆள்பலமும் உங்களை பிறகு அசத்தும் வகையில் போற்றக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நன்கு அரங்கேற்றமாகி அதன் மூலமாக அடுத்தவர்களும் தொடர்பு கொள்வார்கள். உங்களால் உங்களுக்கு மட்டுமல்ல பிறருக்கும் பிரயோஜனங்களே. அத்துடன் சந்தான பிராப்திகள் மற்றும் சுபகாரியங்கள், திருமண விஷயங்கள், காதல் திருமணங்கள், பிரிந்தவர்கள் இணைவது, எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பது, சொத்துக்கள் வாங்குவது, கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் உங்களுக்கு நன்மையே. உங்கள் ஜீவனத்துறைகள் எதுவாக இருந்தாலும், பணிகளோ, விவசாயமோ, சுயதொழிலோ, வியாபாரமோ, கடல் கடந்த முயற்சியோ, கலைஞர்களோ, அரசியலோ, இதில் எதில் இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயங்களும் நல்ல அணுகுமுறைகளும் அந்த ஆட்களால் தொடர்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத வாய்ப்புகள், வருவாய்களுக்கும் கூட இம்மாதம் அதிக சந்தர்ப்பங்கள் உள்ளது. பெண்களால் ஆண்களுக்கு அதிகதொரு பிரயோஜனங்களே. இந்த மாதத்தில் 1, 4, 5, 8, 9, 15, 16, 17, 18, 19, 24, 25, 26, 27, 28 இந்த தேதிகளில் நற்பலன்கள் உங்களை வந்து சேரும். மேலே சொன்ன நற்பலன்கள் அதிகமாக பரிணமிக்கக்கூடிய காலமாக இருக்கும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் மற்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் அந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் சரியாக நடந்து கொண்டால், இறை சக்தியால் இருந்தால் உங்களுக்கு சிறிய சொற்ப பாதிப்புகள் கூட உங்களை விட்டு நீங்கிவிடும். குறிப்பாக சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் விஸ்வாமித்திரர் குமுதினியை வணங்குவதும் BU என்ற எழுத்து பயனுடையதாகவும், தெற்கு திசையால் மிகப்பெரிய சிறப்புகளும், அன்னதானத்தால் அதிகமான அனுகூலங்களும் உங்களை வந்தடையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐயப்பனை வணங்குவதும் PM என்ற எழுத்தால் பிரயோஜனங்களும், தென்மேற்கு திசையால் அதிகதொரு சிறப்புகளும் லாபங்களும், மாலைகளை கொண்டு பூஜிப்பதால் நீங்கள் நினைத்த மனதில் நினைத்த காரியங்களை சரியாக கை கொள்ள முடியும். விசாகம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு துர்க்கையை வழிபடுவதும், CO என்ற எழுத்தால் நன்மைகளும், வடகிழக்கு திசையால் சகாயங்களும், அர்ச்சனை ஆராதனைகள் செய்து இறைவன் இரவை வழிபடுவதால் நீங்கள் எந்த வகையிலுமே உங்களுக்கு சிறப்புகளை சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சரியாக கைகூடி வரும். இனி விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.